ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு ஒரு கத்திரிக்காய் கிரேவி செய்கிறாங்களே, அந்த டேஸ்ட் நம்ம வீட்டில் செஞ்சால் வரமாட்டேங்குதுன்னு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். பிரியாணிக்கு மட்டும் கிடையாது, இது சூடான ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, தோசை கூட சாப்பிட்றதுக்கும் சரி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள். ஒரு கத்திரிக்காய் கிரேவியில் ஒரு 4 பொருளை நம்ம வறுத்து அரைச்சி அதை சேர்க்க போகிறோம். அதுதான் இந்த கத்திரிக்காய் கிரேவிலே டேஸ்ட்டு கொடுக்கும். பிரியாணி ஹோட்டலில் சாப்பிட்ட அந்த கத்திரிக்காய் கிரேவி டேஸ்ட்டும், கல்யாணத்துக்கு போனால் கத்திரிக்காய் கிரேவி டேஸ்ட்டும் நம்ம வீட்டில் செஞ்சால் வரமாட்டேங்குதுன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டேஸ்ட்டும் நீங்கள் செய்கிறதுலையே வரும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளு அடுப்பு மீடியமில் வச்சு வெறும் வானலில் தான் நம்ம வறுக்கிறோம். இது லைட்டாக பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நான் வறுத்த வேர்க்கடலையை சேர்க்குறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இல்லைன்னா ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்துக்கோங்க. வேர்க்கடலையை வறுத்ததுக்கப்புறமா எள்ளை வறுத்துக்கோங்க. நான் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு தேவையான பொருளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வறுத்த வேர்க்கடலையை இப்போ சேர்த்துக்கிறோம். இது வறுத்த வேர்க்கடலைன்றதுனால லைட்டாக வறுத்தாலே போதும். நான் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்ததால் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகை இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியமில் வச்சு இதை நல்லா வறுத்து அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இது வறுத்ததுக்கப்புறமா இதை நான் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு அது ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 50 ml அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து இதில் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் இது 2ஐயும் சேர்த்துட்டு பூண்டோடைய கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய பச்சை மிளகாவா 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி அதை கீறி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 வெங்காயத்தை சிறுவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோடைய கலர் நல்லா மாறுற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறப்பவே கத்திரிக்காய் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீட்டில் கட் பண்ண கத்திரிக்காய் 1/2 கிலோ கத்திரிக்காவை நான் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் கலந்து விடுங்க. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு கலர் மாற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம்.
குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கத்திரிக்காயில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல, வெறும் புளி தண்ணி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி வைங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். புளி தண்ணியை தவிர வேறு எந்த தண்ணியுமே கத்திரிக்காய் கிரேவியில் சேர்க்காதீங்க. அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கணும். அடுப்பை மீடியம்லேயே இதை செய்யுங்க. அப்பப்போ கத்திரிக்காவை அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எள்ளு, வேர்க்கடலை, மிளகு, ஜீரகத்தை அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு எண்ணெய் மேலே நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் கிரேவியை செஞ்சுட்டு பிரியாணி கூட அப்படியே கலந்து சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணி கூட மட்டும் கிடையாது, சூடான சாதத்துக்கு ஒரு நாள் ரொம்பவே சிம்பிளாக இந்த கத்திரிக்காய் கிரேவி செஞ்சு சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிடுங்க. சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தோசை கூட சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்து கூடமே சாப்பிட்றதுக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த கத்திரிக்காய் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி மட்டும் கலந்து விட்டுருங்க. மேலே நல்ல எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்துக்கும் சரி, பிரியாணிக்கும் சரி, தோசைக்கும் சரி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இவ்வளோ நாள் பிரியாணிக்கு டேஸ்டான கத்திரிக்காய் கிரேவியை எப்படா செய்யறது ரொம்பவே ஈஸியான முறையில்னு யோசிச்சவங்களுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய முழு சப்போர்ட்டையும் ஆதரவையும் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரிக்கு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.